அல்லு அர்ஜுன் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக நடித்த மூவி புஷ்பா டூ வந்து மிகப்பெரிய ஹிட் ஆயிருந்தது சொல்லலாம் நம்ம இந்தியாவில். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா அதோட கிராஸே கிட்டத்தட்ட ரொம்ப அதிகம். நம்ம இந்தியாவில் கலெக்ட் பண்ண மூவிஸோட இந்த படம் வந்து அதிகமாக கலெக்ட் பண்ணுச்சு அப்படிங்கிறது ஒரு உண்மையான விஷயம். அது மட்டும் இல்லாமல் அதில் அவரோட ஆக்டிங் சொல்லணும். ஆக்டிங் வந்து பவர் பேக்டு ஆக்டிங் சொல்லுவாங்களா, அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக ரொம்ப அழகாக வந்து பார்த்தீங்கன்னா அல்லு அர்ஜுன் சூப்பராக வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. அதற்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்ன படம் பண்ண போறாரு அப்படிங்கிற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஒரு கொஸ்டின் வந்துச்சு. புஷ்பா 2 இவ்வளோ பெரிய ஹிட், இதுக்கடுத்து எந்த டேரக்டரோட ஜாயின் பண்ண போறாரு, என்ன படம் பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருந்துச்சு பார்த்தீங்கன்னா. அதை பற்றின இப்போ சூப்பரான அப்டேட் எடுத்து வந்திருக்கேன். அல்லு அர்ஜுன் பார்த்தீங்கன்னா அடுத்து யாரோட பண்ண போறாரு பார்த்தீங்கன்னா அட்லி அவர்களோட தான் வந்து பார்த்தீங்கன்னா படம் பண்ண போறாரு. அட்லி வந்து லாஸ்ட்டாக பண்ண மூவி ஜவான் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஹிட். அதுவுமே கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஷாருக் கான் அவர்களோட ஹையஸ்ட் கலெக்ஷன் சொல்லலாம். கிட்டத்தட்ட வந்து அவர் பண்ண எல்லா படங்களோட இந்த படத்தோட கலெக்ஷன் ஒரு படி அதிகம். ஏன்னா அட்லியை சொல்லணும்னா அட்லி வந்து எந்த ஹீரோ கூட ஜாயின் பண்ணாலும் அவரோட லாஸ்ட் கலெக்ஷனை ரொம்ப அதிகமாக வந்து கொடுக்குற அளவுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா அட்லி வந்து எப்பவுமே ரைட்டிங்லேயும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ஆஃபீஸிலும் செம்ம ஹிட் அடிக்கிற ஒரு டேரக்டர். இப்போ அல்லு அர்ஜுன் வந்து பார்த்தீங்கன்னா போன படத்தில் வந்து கிட்டத்தட்ட 1800 கோடி வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா கிராஸ் கொடுத்துருக்காரு. இதை விட அதிகமாக அட்லி சார் கொடுப்பாரா அப்படிங்கிற ஒரு கொஷின் மார்க் எனக்கு இருக்கு. இருந்தாலும் அட்லி சாரோட டேரக்ஷன் அதே மாதிரி ரைட்டிங் மேலே எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு. ஏன்னா கமர்ஷியலாக இவ்வளோ பெரிய ஹிட் அட்லி சார் அளவுக்கு யாராலுமே கொடுக்க முடியாது. அப்படிங்கும்பொழுது அட்லி அண்ட் அல்லு அர்ஜுன் காம்போ எனக்கு ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபைட் தான். எனக்கு வந்து இந்த படம் வந்து அஃபீஷியலாக சைன் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய வந்துட்டு இருக்கு. பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் எங்கே வந்து பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சன் பிக்சர்ஸ் அவங்களோட வந்து தான் டாக்கிங் போயிட்டு இருக்கு. சன் பிக்சர்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா அல்லு அர்ஜுன் அப்ரோச் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அல்லு அர்ஜுனும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அட்லியும் வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி இப்போ வந்து கொலாபரேட்டிவ் ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. பட் மியூசிக் யாராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? டிஎஸ்பியா இல்லை, அனிருத்தா இல்லை, யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாய் அபயன்கர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணுறாரு. போன பாட்டு கூட கேட்டிங்களா, கட்சி சேரா, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சித்திரபுத்திரி, இந்த மாதிரி பாட்டுலாம் கேட்டிருப்பீங்க. இந்த பாட்டு பண்ண சாய் அபியன்கர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இவங்களோட ப்ராஜெக்ட்ல வந்து ஜாயின் பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன பையன். பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து இவ்வளோ பெரிய க்ரோத் அடைஞ்சிருக்காரு பார்த்தீங்களா. எனக்கு இது ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபைடு, ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவரோட மியூசிக் வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ சீக்கிரமாக இவ்வளோ பெரிய க்ரோத் அடைஞ்சிருக்காரு அப்படிங்கிறது ஒரு உண்மையான விஷயம். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அல்லு அர்ஜுன் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அட்லி அண்ட் சாய் அபியன்கர் 3 பேரும் சேர்ந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கும்போது நான் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணுறேன். நீங்களும் ஈகராக வெயிட் பண்ணுறீங்களா இல்லையா அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க.